அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு குயின் ரோஸ் கேலரி. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புதுசாக ஒரு மண் சட்டி வாங்கி அதை எப்படி பழக்கப்படுத்தி நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். மண் சட்டி பழக்கிறதுக்கு நீங்கள் மற்ற சேனல் வீடியோஸில் பார்த்ததுக்கும் இதுக்கும் கொஞ்சமாச்சும் டிஃப்ரெண்ட் இருக்கும். பல வருஷமாக நாங்கள் புதுசாக மண் சட்டி வாங்கினோம் அப்படின்னா இப்படி தான் யூஸ் பண்ணி வச்சுக்குவோம். ஸோ அதை உங்களுக்கு எப்படின்னு சொல்லி காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மண் சட்டி நம்ம கடையிலேருந்து வாங்கிக்கிட்டு வந்ததுமே சட்டியெல்லாம் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி முக்கிற மாதிரி நல்லா பிடிச்சி வச்சு ஒரு 3 நாளைக்கு நல்லா ஊற வச்சிடணும். அதுக்குள்ளே சட்டியை வச்சு 3 நாள் ஊறினதுக்கு அப்புறம் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஊறணும். மண் சட்டி எவ்வளோத்துக்கு எவ்வளோ தண்ணியில் ஊறுதோ அந்த அளவுக்கு லைஃப் இருக்கும். ஏன்னா அது நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். நம்ம ஊற வைக்காமல் எடுத்து யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம வைக்கிற குழம்புல இருக்கிற தண்ணியை பூரா அது அப்சர்வ் பண்ணிக்கும். அதனால தான் வந்துட்டு நல்லா ஊற வச்சு எடுத்திங்க அப்படின்னா நல்ல லைஃப் வரும் மண் சட்டிக்கு. இப்போது வந்துட்டு இதை நல்லா ஊற வச்சு 3 days கிட்டே நான் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு எடுத்ததுக்கப்புறமா இது பார்த்திங்கன்னா கருப்பு சட்டின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு சூளையில் வந்துட்டு 2 times 3 times கிட்ட சுட்டு எடுப்பாங்களாம். அதனால நம்ம இந்த ரெட் கலர் சட்டியை கம்பேர் பண்ணும்போது அதை விட வெயிட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நல்லாவும் இருக்குது. அந்த சட்டி ரெட் கலரில் இருக்கிற சட்டி கூட நல்ல கனமாக இருக்குது. இது வந்துட்டு அந்தளவுக்கு கனம் இல்லை கம்பேர் பண்ணும்போது. பட் ரேட்டை கம்பேர் பண்ணும்போது அந்த ரெட் கலர் சட்டி வந்துட்டு 200 ரூபா அப்படின்னா கருப்பு சட்டி வந்துட்டு 500 ரூபா 600 ரூபா அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. டபுள் ரேட் சொல்கிறாங்க. மற்றபடி ரெண்டும் ஒன்று தான். இதை 2 வாட்டி சூளையில் வைக்கிறதுனால இது பிளாக் கலராக இருக்காமா, அவ்வளோதான். இப்போ வந்துட்டு நம்ம இதுக்கு தண்ணி பழக்கிறதுக்கு நம்ம அரிசி களைஞ்ச தண்ணி இருக்கு இல்லையா, அரிசி களைஞ்ச தண்ணியையும் நம்ம சோறு வடிச்சிட்டு வரும்ல தண்ணி, அது 2ஐயும் மிக்ஸ் பண்ணி இது ஃபுல்லாக நம்ம ஊற வச்சுக்கலாம். அது 2ஐயும் மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது தண்ணி பற்றாமல் இருந்துச்சு அப்படின்னா ஃபுல்லாகவுமே நிறச்சி வைக்கணும். தண்ணி கலந்துக்குங்க. சும்மா பச்சை தண்ணி ஊற்றி நல்லா ஃபுல்லாக கலந்துக்கிட்டு ஃபுல்லுமே தண்ணி நிறையா இருக்கிற மாதிரி வைக்கணும். இந்த ப்ராசஸை ஒரு 2 நாளைக்கு நம்ம திரும்ப திரும்ப மாற்றி மாற்றி பண்ணணும். பழைய தண்ணியை ஊற்றிட்டு அடுத்த நாளும் அரிசி களையும் போது அதே மாதிரி திரும்ப 2 நாள் அந்த ப்ராசஸ் பண்ணுங்கள். நல்லா ஓரத்துலலாம் பார்த்திங்கன்னா நான் வழிய வச்சேன், அப்படியே அப்சர்வ் பண்ணியிருக்கு. பின் சைட்லாம் பார்த்திங்கன்னா தண்ணியை நல்லாவே இழுத்துருக்கு. இந்த மாதிரி இழுக்கணும், அப்போ தான் லைஃப் நல்லா வரும். இப்போது நம்ம இதை எப்படி பழக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது கேஸை ஆன் பண்ணிவிட்டு சட்டியை வச்சுக்கலாம். விட்டுட்டு பார்த்திங்கன்னா தண்ணி இல்லாமல் இருக்கணும். ஃபஸ்ட்டு நல்லா ட்ரை ஆகி சூடு ஏறினதுக்கப்புறமா லேசாக சூடு ஏறுறது நம்மளுக்கு தெரியும். சூடு ஏறினோடனையும் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு நம்ம இதில் என்ன ஆயில் சேர்க்குறோமோ அந்த ஸ்மெல்லு தான் கொஞ்சம் நாளைக்கு அதிகமாக வரும். நான் அதனால் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கோகோனட் ஆயில் தான் சேர்த்துக்க போகிறேன். அதோட ஸ்மெல் நல்லா இருக்குங்கிறதுனால கோகோனட் ஆயில் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் உங்களுக்கு எது விருப்பமோ குக்கிங் ஆயில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு தேங்காய் எண்ணெயை ஃபஸ்ட்டு இதில் நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்குங்க. 2 சட்டிலையுமே ஆயில் சேர்த்துட்டு ஃபுல்லுமே அப்ளை பண்ணி விடணும். ஒரு துணியையோ ஒரு டிஷ்யூ பேப்பரையோ ஏதோ ஒன்று வச்சு அந்த தேங்காய் எண்ணெயை வந்துட்டு அந்த சட்டி சூடாக இருக்கும்போதே ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். நல்லா வெளி பக்கம் உள் பக்கம் நல்லா அப்ளை பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் நல்லா ஹீட் ஆகி அது நுர தள்ளிக்கிட்டு வரும். நம்ம ஊற்றின எண்ணெய் வந்து அந்த சட்டி சூடாகிறதுல வந்துட்டு நுர தள்ளின மாதிரி வரும். அந்த ஸ்டேஜில் வந்துட்டு அப்படியே ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1 hour கழித்து திரும்ப போய் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஆயில் அப்ளை பண்ண அடையாளமே இருக்காது. நம்ம சட்டி வாங்கும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி எல்லா ஆயிலையுமே அது உறிஞ்சிருக்கும். அப்படியே ஃபுல்லாக ட்ரையாக இருக்கும். கொஞ்சம் கூட ஆயிலே இருக்காது. நம்ம திரும்பவும் இதே ப்ராசஸை மறுபடியும் பண்ணணும். மறுபடியும் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம். அப்போதைக்கு குக்கிங் ஆயில் சேர்த்து திரும்பவும் அதே ப்ராசஸை பண்ணி 1 மணி நேரம் விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தடவையும் பார்த்திங்கன்னா திரும்ப 1 hour கழித்து நம்ம வந்து பார்க்கும்போது திரும்பவும் எல்லா ஆயிலையுமே அதை அப்சர்வ் பண்ணியிருக்கோம். அப்போ லைட்டாக அந்த ஓரத்தில் மட்டும் நடுவில் மட்டும் கொஞ்சமாக ஆயில் இருந்துச்சு. மற்றபடி எல்லா ஆயிலையுமே அது அப்சர்வ் பண்ணிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா சட்டி நல்லாவே தயாராகிடுச்சு. இதில் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் வந்துட்டு நம்ம தேங்காய் திருவி தேங்காய் பூ போட்டு நல்லா எண்ணெயும் ஊற்றி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு நேரடியாக தேங்காய் போடலை. தேங்காய் குழம்புக்கு அரைச்சி ஊற்றிட்டு அந்த தேங்காய் பூ இருக்கும்ல, அந்த தேங்காய் பூவை தான் நான் கொட்டி நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறேன். இதுவுமே நல்ல ஸ்மெல் கிடைக்கும். இப்போ வந்துட்டு இந்த தேங்காய் பூவை 2 சட்டிலையுமே பாதி கொஞ்சம் தேங்காய் எண்ணெயே சேர்த்துக்கிட்டு அதில் கொட்டி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதோட ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். இது எல்லா இடத்துலையுமே அப்ளை ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுக்கணும். எல்லா ஓரத்துலேயுமே இந்த தேங்காய் பூ படணும். நல்லா பட்டு கொஞ்சம் லைட்டாக கலர் மாறணும். நீங்கள் தேங்காவை நேரடியாக சேர்த்து வறுத்தீங்க அப்படின்னா கலர் சேஞ்ச் ஆகுறது நல்லா தெரியும். நான் வந்து தேங்காய் பாலை எடுத்துட்டு சக்கையை தான் போட்டு வறுத்து எடுக்கிறேன் இல்லையா, அதனால் அந்தளவுக்கு கலர் வந்து மாறாது.
அதனால நீங்கள் நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவ்வளவுதான். இனிமேல் நம்ம சட்டி பழக்கியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம இதில் என்ன வேணாலும் சமைக்கலாம். தேங்காய் வறுத்தோம் இல்லையா, இந்த சூடு போகிற வரைக்கும் இதையும் ஒரு 1 ஹவர் அப்படியே விட்டுட்டு இது ஆறுனதுக்கு அப்புறமா இந்த தேங்காய் பூவையெல்லாம் தூக்கி கொட்டிட்டு நல்லா தொடச்சி விட்டுருங்க. அவ்வளோதான். இதில் இப்போ நம்ம சமைக்கவும் ஆரம்பிச்சிடலாம். நான் இதில் இப்போ வந்து சிக்கன் கிரேவி செஞ்சு காமிக்கிறேன். இதில் வந்துட்டு நான் சிக்கன் குழம்பு வச்சுருந்தேன். நெக்ஸ்ட்டு அந்த பிளாக் சட்டியில் பார்த்திங்க அப்படின்னா மீன் குழம்பும் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கருணக்கிழங்கு குழம்பும் வச்சுருந்தேன். இது எல்லாமே என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோவில் இருக்குது. கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.